தேர்வுகளில் வெற்றி பெற அருமையான முறையில் படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். உங்களுக்கு தெரியும், நம்ம இந்த பதிவுல தொடர்ந்து இந்திய பொருளாதாரம் தொடர்பான பல்வேறு வீடியோவை ஒவ்வொரு பகுதியில போட்டுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 6 வீடியோ நம்ம போட்டாச்சு. இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறது 7வது வீடியோ. சரியா? இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? பொருளாதாரம் தொடர்பான வெளிநாடு, இந்தியாவில் இருக்கிற முக்கியமான நபர்கள் சேர்ந்த முக்கியமான கருத்துக்களை பார்த்தோம். அதே மாதிரி இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் என்ன, பலவீனங்கள் என்ன, வளர்ந்து வரும் நாடுகள், வளர்ந்த நாடுகள், அவங்களோட முக்கியமான இயல்புகள் எவை, இப்படி நிறைய விஷயங்களை ஃபர்ஸ்ட் ஒரு 6 பகுதியில பார்த்தோம். சரியா? இப்ப 7வது பகுதியில முக்கியமான ஒரு பகுதி பார்க்க போறோம். என்ன பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திட்டமிடல். சரி, திட்டமிடலின் வரலாறு என்ன, திட்டங்களின் வகைகள் என்ன, திட்டக்குழு, என்டிசி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், நிதி ஆயோக், நிதி ஆணையம், 5 ஆண்டு திட்டங்கள், இப்படி பல்வேறு தலைப்புகள்ல இந்த 2வது பகுதியில நம்ம பார்க்க போறோம். இந்திய பொருளாதாரத்தின் பகுதி 2ல 7வது வீடியோ ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்டார்டிங்லயே முதல் பகுதி பாருங்கம்மா, அறிமுகம். இந்திய பொருளாதாரத்தின் அந்த பகுதி 2ல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 திட்டங்களின் வரலாறு. சரியா? ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது எப்போ உருவானது, யார் என்ன சொன்னாங்க, அந்த மாதிரி லைட்டா பார்த்துட்டு இந்தியாவில் திட்டமிடலின் வரலாறு அதையும் பார்க்க போறோம். அது மாதிரி டைப்ஸ் ஆஃப் பிளானிங். சரி, திட்டங்களின் வகைகள் என்னென்னலாம் இருக்குது. சரிங்களா? நீண்ட கால திட்டமிடல், குறுகிய கால திட்டமிடல், சுட்டிக்காட்டும் திட்டமிடல், இப்படி பல்வேறு தலைப்புகளை திட்டங்களின் வகைகளை பார்க்க போறோம். அதனை தொடர்ந்து திட்டக்குழு, பிளானிங் கமிஷன் என்ன, அவங்களோட பணிகள் எவை, அது எதற்காக உருவாக்கப்பட்டது, அப்படி பல்வேறு விஷயங்களை இந்த திட்டக்குழு தொடர்பு பார்க்க போறோம். அதனை தொடர்ந்து என்டிசி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், அது எப்போ உருவாக்கப்பட்டது, அவங்களுக்கு என்ன வேலை, அதே மாதிரி நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி நிதி ஆயோக். சரிங்களா? இந்த திட்டக்குழு கலைக்கப்பட்டு அதுக்கு பதிலாக உருவாக்கப்பட்ட நிதி ஆயோக், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம போக்கஸ் பண்ணி பார்க்க போறோம். அதே மாதிரி 5 ஆண்டு திட்டங்கள், 12 5 ஆண்டு திட்டங்கள் இருக்குது. நடுவில் ஆண்டு திட்டங்கள், சுழல் திட்டங்கள், இது எல்லாமே வந்திருக்குது. எந்தெந்த துறைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துக்கிறாங்க. சரியா? அதே மாதிரி இலக்குகளை அடைஞ்சாங்களா இல்லையா, அந்த 5 ஆண்டு திட்டங்கள் காலகட்டங்களில் என்னென்ன முக்கியமான திட்டங்கள், சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது, அது எல்லாமே சூப்பரா உள்ளடக்கி நம்ம சொல்ல போறோம். அதே மாதிரி கடைசியாக நிதி ஆணையம், பினான்ஸ் கமிஷனை பத்தி முக்கியமா டீட்டெயிலா பார்க்க போறோம். சரிங்களா? இதுல பாருங்க, இந்த திட்டங்களின் வரலாறு, வகைகள், திட்டக்குழு, என்டிசி, இது பொதுவா எக்கனாமிக்ஸ்ல இருந்து பொதுவா சாதாரணமா கேட்கக்கூடியது. இந்த ஏரியா இருக்கு பாருங்க, இதெல்லாம் நிதி ஆயோக், அப்புறம் இந்த நிதி ஆணையம், இந்த 2ல இருந்து எக்கனாமிக்ஸும் கேட்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸும் கேட்பாங்க. அதனால கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன இருக்குது, எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட்ல இந்த 2 டாபிக்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையும் டீட்டெயிலா கனெக்ட் பண்ணி சொல்ல போறோம். அதனால தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. சரியா? சரி, ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கம்மா, திட்டமிடுதலின் வரலாறு. பாருங்க, ஹிஸ்டரி ஆஃப் பிளானிங். ஓகேவா? சரி, இதை நம்ம ஆரம்பிக்க முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். திட்டமிடுதலை உலகிற்கு அறிமுகப்படுத்திய நாடு ரஷ்யா. இவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைம் பிளானிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அறிமுகப்படுத்திய நாடு எது? ரஷ்யா தான். ஓகேவா? அவங்க ஸ்டார்டிங்ல 7 ஆண்டு திட்டத்தை சொன்னாங்க. ஆனா அவங்க செயல்படுத்தியது 5 ஆண்டு திட்டம். சரிங்களா? எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1928ஆம் ஆண்டு. ஓகேவா? ரஷ்யாவில் 5 ஆண்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் ஜோசப் ஸ்டாலின். இதே மறக்க கூடாது. உலகிற்கே முதல் முறையாக ஒரு முன்னோடியாக ஒரு திட்டமிடலை முறைப்படி செயல்படுத்தி காட்டிய நாடு ரஷ்யா. அப்போ ஒருங்கிணைந்த ரஷ்யான்னு சொல்லுவாங்க. சரியா? சோவியத் ஒன்றியம். ஓகேவா? அந்த காலகட்டம் பாருங்க, 1928ல இருந்து 1932 அதை அறிமுகப்படுத்தியவர் அப்போதைய ரஷ்யாவின் அதிபர் ஜோசப் ஸ்டாலின். ஓகேவா? சரி, அதே மாதிரி பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம். இப்ப ரஷ்யா ஸ்டார்டிங்ல அந்த 7 ஆண்டு திட்டம், அந்த மாதிரி சில திட்டங்கள்லாம் முன்மொழிந்து சொல்லும் போது உலக நாடுகள் எதுவுமே என்ன பண்ணல, அந்த திட்டமிடல்ங்கிற கான்செப்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. சரியா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம திட்டமிடல் என்ன அர்த்தமா, இப்ப இந்தியாவில 28 மாநிலங்கள் இருக்குது, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. ஒரு திட்டமிடல், ஒரு 5 ஆண்டு திட்டம் அல்லது ஓராண்டு திட்டம் ஏதோ ஒன்று போட்டோம் அப்படின்னா, அத்தனை மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களுக்கும் அத்தனை துறைகள், எதெல்லாம், கல்வி, வேளாண்மை, வறுமை, பெண்கள், அப்புறம் வறுமை ஒழிப்பு, எழுத்தறிவு, அப்படி பல்வேறு துறைகளுக்கு நம்ம நிறைய நிதியா ஒதுக்கணும். சரியா? ஒரு நாள் நம்ம வீட்டுல நடக்கிற ஒரு கல்யாணம், திருவிழா, அதுக்கே நமக்கு கரெக்டா பிளான் பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. இது 5 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 10 ஆண்டுகளுக்கு திட்டமிடுறது அவ்வளவு ஒன்றும் ஈஸியா கிடையாது. சரியா? அதனால இந்த ரஷ்யா சொன்ன அந்த திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உலக நாடுகள் அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்ப ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க, அதுதான் முக்கியம். என்னன்னு பாத்தீங்கன்னா 1929, 1929ல. சரியா? 1929ல உலக பொருளாதார பெருமந்தம். சரியா? வேர்ல்டு லெவல்ல எது ஏற்பட்டது? கிரேட் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. சரியா? கிரேட் டிப்ரெஷன். சரியா? உலக பொருளாதார பெருமந்தம். உலக பொருளாதார பெருமந்தம் அப்படின்னா ஒரு மந்த நிலை, ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறது மந்த நிலையில இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா,
ஒரு பொருளை உற்பத்தி பண்ணதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் வாங்குறது கூட நம்மகிட்ட காசு இருக்காது. சப்போஸ் தப்பி தவறி அப்படியே ஏதோ ஒரு பொருளை, சரிங்களா, மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை வந்து யாராச்சும் ஒருத்தங்க ரெடி பண்ணி உற்பத்தி பண்ணி வச்சிருந்தா கூட அதை வாங்குறதுக்கும் ஆள் இருக்காது. சரிங்களா, அப்படி தொழில் துறையா இருக்கட்டும், வேளாண் துறையா இருக்கட்டும், இந்த ரெண்டு துறைகள்ல எதுவுமே நடக்காது. ஒரு பொருளை உற்பத்தி பண்ண முடியாது, அப்படியே உற்பத்தி பண்ணாலும் யாரும் வாங்கவும் முடியாது. அப்படியே கமுக்கமா இருப்பாங்க. காரணம் என்ன? யார்கிட்டையும் பணம் இருக்காது. இந்த இரண்டு துறைகளுமே முன்னேறலன்னா எந்த துறையும் ஆட்டோமேட்டிக்கா முன்னேறாது. சேவை துறை, மூன்றாம் நிலை தொழில் வந்து முன்னேறாது. இப்படி எந்த துறைகளுமே முன்னேறாம, எந்த துறைகளையும் எந்த ஒரு நடவடிக்கையுமே இருக்காத ஒரு சூழலுக்கு என்ன சொல்லுவாங்க? பொருளாதார பெரு மந்தமா பேன அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும். சரியா, எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லாம இருக்கும். அப்படி இருந்த டைம் எப்ப அப்படி பார்த்தீங்கன்னா 1929. ஏன் அப்படின்னா 1929 அக்டோபர் 28 1929 அமெரிக்காவின் பங்கு சந்தையில கிட்டத்தட்ட ஒரு 13% வீழ்ச்சி அடைந்தது. அதனைத் தொடர்ந்து உலகம் முழுமைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார பெருமந்தம் அந்த அளவுக்கு அதிகமா பரவி இருக்கு அப்படி கூட சொல்லுவாங்க. சரிங்களா, அதனைத் தொடர்ந்து 1930கள்ல 1940 ஆரம்பம் வரைக்கும் இந்த பொருளாதார மந்த நிலை இருந்தது. அப்பதான் உலக நாடுகள் லைட்டா கண் விழிக்கிறாங்க. எப்படி? இந்த வடிவேல் ஒரு காமெடியில சொல்லுவாங்களா, என்ன பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். ஒருவேளை இந்த வருஷம் நமக்கு நிறைய ரெயின்ஃபால் இருக்குது, மழை பொழிவு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? நிறைய ரெயின்ஃபால் இருந்ததுன்னா அந்த வருஷம் நமக்கு கிடைச்ச அந்த மழை நீரை கொண்டு அதிகப்படியான பயிர்களை நம்ம என்ன பண்ணிக்கணும்? உற்பத்தி பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா அடுத்த வருஷம் என்ன ஆகலாம்? ஒருவேளை ரெயின்ஃபாலே இல்லாம போகலாம். அந்த டைம்ல இப்போ நம்ம உற்பத்தி பண்ணி வச்சிருக்கிற அதிகப்படியான அந்த உணவு தானியங்களை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? பின்னாடி மழைப்பொழிவு இல்லாத காலங்கள்ல பயன்படுத்திக்கலாம். சரிங்களா, ஒருவேளை நல்ல மழைப்பொழிவு இருக்கும் அதுக்கு அடுத்த வருஷத்துல, ஆனா ஓவரா திடீர்னு ரெயின்ஃபால் இருந்தா இருக்கிற பயிர்கள் எல்லாமே தண்ணீர்ல மூழ்கலாம், பெரு வெள்ளம் வரலாம், சுனாமி வரலாம், ஒரு பூகம்பம் எடுத்துக்க வரலாம். இப்படி ஏதோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம சேர்த்து வச்சிருக்கிற அந்த உணவு தானியங்களை பயன்படுத்திக் கொள்ள முடியும். சரியா, இப்போ கோவிட்-19 வந்ததுக்கு அப்புறம் தான் உலக நாடுகள் எல்லாமே பயங்கரமா அலர்ட் ஆயிருக்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு வாட்டி ஒரு பெரிய லெவல்ல ஒரு நோய் தொற்று வந்துச்சுன்னா அதுக்கு என்னெல்லாம் செய்யறதுக்கு, என்னெல்லாம் நம்ம வந்து தயார் பண்ணி வச்சிருக்கணும், அதை இந்த கோவிட்-19 உலக நாடுகளுக்கு உணர்த்தியது. அப்பதான் என்ன பண்றாங்க? திட்டமிடுறாங்க. இதே மாதிரி ஒரு நோய் பின்னாடி வந்துச்சுன்னா நமக்கு அடிப்படை நம்ம என்னென்ன பொருட்களும் தேவை. இந்த சானிடைசர், இந்த மாஸ்க் கூட இந்தியாவில் அவ்வளவு ஈஸியா கிடைக்கல அந்த டைம்ல. அதுக்கப்புறம் தான் டக்குன்னு உற்பத்தி பண்ணாங்க. சரிங்களா, அதனால ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எதிர்காலத்தை வந்துச்சுன்னா அதை எதிர்கொள்வதற்கு எது அவசியமாகிறது? திட்டமிடல் அவசியமாகிறது. அதுக்கு ஃபவுண்டேஷன் மாதிரி இருந்தது என்ன பார்த்தீங்கன்னா உலக பொருளாதார பெருமந்தம் எப்ப ஏற்பட்டது? 1929ல. இதுல அதிகம் பாதிக்கப்பட்ட அந்த நாடு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. அதனைத் தொடர்ந்து உலக நாடுகள் திட்டமிடலின் அவசியத்தை உணர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே திட்டமிடலை சூப்பரா செயல்படுத்துறது யாரு? ரஷ்யாவின் அதிபர் ஜோசப் ஸ்டாலின் 5 ஆண்டு திட்டத்தை வந்து செயல்படுத்தினாங்க 1928ல இருந்து 1932 வரைக்கும். ஆனா ஆரம்பத்தில் அவங்க சொன்னது 7 ஆண்டுகால திட்டம். சரிங்களா, ஓகே, இதுதான் திட்டங்களோட ஒரு கான்செப்ட். இனிமே ஒவ்வொரு தலைப்புகளை அந்த பிளானிங்கை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வார்த்தைகள் பாருங்க. இந்தியாவின் வறுமையை போக்க திட்டமிடுதல் தவிர வேறு வழியில்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. சரியா, அதாவது இந்தியாவில் பணக்காரங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, நிறைய பேர் ஏழை மக்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த வறுமை நிலையை போக்கணும்னா அவங்களுக்கு சில திட்டங்களை இப்பவே திட்டமிட வேண்டும். ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ள இவங்களோட கல்வி நிலை, வேலை வாய்ப்பு, உற்பத்தி திறன் எல்லாமே நல்லா இருக்கணும்னா இப்பவே என்ன பண்ணணும்? பிளான் பண்ணி சில திட்டமிடலை செய்ய வேண்டும். நிதி ஒதுக்க வேண்டும், திட்டங்களை ஒதுக்க வேண்டும். அதன் மூலம் அந்த வறுமையை அடுத்த ஒரு சில ஆண்டுகளை போக்க வேண்டும். அப்படின்னா எது அவசியமாகிறது? திட்டமிடல் தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நேருவின் திட்டமிடல் அப்படின்னாலே இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர வேண்டிய ஆளு யார் பார்த்தீங்கன்னா இந்த நேரு கூட சொல்லிக்கலாம். இன்னொருத்தர் வருவார் பின்னாடி, விஸ்வேஸ்வரையா. இங்க பாத்தீங்கன்னா நேருவின் திட்டமிடல் மக்களாட்சி சமதர்மம் என அழைக்கப்பட்டது. ஓகேவா, ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்க. இந்தியாவின் திட்டமிடுதலின் சிற்பி. சரியா, இந்தியாவின் திட்டமிடுதலின் சிற்பி அப்படின்னு யார சொல்லுவாங்க? நேருவை சொல்லுவாங்க. இதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் பின்னாடி வரும். விஸ்வேஸ்வரையா அவர்களை பத்தி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்தியாவின் திட்டமிடலின் சிற்பி என்று அழைக்கப்படும் நபர் யார் தான்? நேரு. எந்த நேரு? ஜவஹர்லால் நேரு. ஆப்ஷன் ஏல மோதிலால் நேரு இருக்கும். நம்ம இப்ப தேவையில்லாம நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? அந்த மோதிலால் நேரு மட்டும் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. ஜவஹர்லால் நேரு தான் இந்தியாவின் திட்டமிடுதலின் சிற்பி. அதே மாதிரி இவர் தான் முதல் முறையாக இந்தியாவில் கலப்பு பொருளாதாரத்தையும் ஆதரிச்சிருப்பாரு. அதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சரியா, சரி, நெக்ஸ்ட் பாருங்கம்மா. சரியா, இப்போ நம்ம இந்தியாவில் திட்டமிடல் இந்த வரலாறு பார்க்க போறோம். சரியா, ஃபர்ஸ்ட் சுதந்திரத்திற்கு முந்தைய திட்டமிடுதல். சரியா, இந்தியா வந்து சுதந்திரம் பெறதுக்கு முன்னாடி, பிரிட்டிஷ் காலத்துல நம்ம சுதந்திரம் பெறதுக்கு முன்னாடி அந்த திட்டமிடல்ங்கிற கான்செப்ட் எதுக்கப்புறம்
அந்த உலக பொருளாதார பெருமந்தம் எப்ப ஏற்பட்டது? 1929 ஏற்பட்டதுல. இதற்கு பிறகு இந்தியாவிலையும் திட்டமிடுதல் அவசியம் அப்படிங்கிற மாதிரி உணர ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பல்வேறு நபர்கள், பொருளாதார மேதைகள் இந்திய அரசாங்கத்திற்கு ஒரு பிளான்னா இப்படிதான் இருக்கணும், இதை ஃபாலோ பண்ணுங்க, நம்ம இந்தியா முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. அதன் அடிப்படையில ஃபர்ஸ்ட் யாருன்னு சொல்லி பாருங்க, எம் விஸ்வேஸ்வரையா. சரி, எம் விஸ்வேஸ்வரையா திட்டம் சொல்லுவாங்க. 1934. இந்த 1934 எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க ஒரு புத்தகம், இந்திய பொருளாதார திட்டமிடல். சரிங்களா, இந்தியாவிற்கான திட்டமிடப்பட்ட பொருளாதாரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது 1934ல சரி, பிளான்ட் எக்கனாமி ஃபார் இந்தியா. சரியா, பிளான்ட் எக்கனாமி ஃபார் இந்தியா, இந்தியாவிற்கான திட்டமிடப்பட்ட பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியவர் யாரு? எம் விஸ்வேஸ்வரையா அவர்கள். இந்த புத்தகம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1934. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நிறைய எக்ஸாம்ல கேட்டுக்கிறாங்க. எம் விஸ்வேஸ்வரையா அவர்கள் தான் இந்தியாவில முறைப்படி ஒரு திட்டமிடலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்துற மாதிரி எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டாங்க. எந்த வருஷம்? 1934ல. புத்தகத்தின் தலைப்பு இந்திய பொருளாதாரத்திற்கான திட்டமிடல் அல்லது பிளான்ட் எக்கனாமி ஃபார் இந்தியான்னு சொல்லுவாங்க. கவனமா இருங்க. சரிங்களா? சரி, பாருங்க, இந்தியாவின் முதல் பொருளாதார திட்டம் இதுவாகும். எது? விஸ்வேஸ்வரையா திட்டம். எந்த ஆண்டு? 1934ல. இதை உருவாக்கியவர் எம் விஸ்வேஸ்வரையா. எம் விஸ்வேஸ்வரனாலே ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வர வேண்டும். ஒண்ணு, அணைக்கட்டின் தந்தை. சரியா, கர்நாடக மாநிலம், சரி, கர்நாடக ஒட்டி நிறைய அணை திட்டங்களை இவர் தான் வந்து டிசைன் பண்ணி சூப்பரா கொடுத்திருக்கிறாரு. சரிங்களா, அதனால அணைக்கட்டின் தந்தை என்று அழைக்கக்கூடிய நபர் எம் விஸ்வேஸ்வரையா. அதே மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 1 or 2 years முன்னாடி நினைக்கிறேன், எம் விஸ்வேஸ்வரையா பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க டிஎன்பிஎஸ்சில. என்ன கேள்வி அப்படின்னா, இங்க எதெல்லாம் நம்ம நோட்ஸா இருக்குதோ எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கேள்வியில கொடுத்தாச்சு. எம் விஸ்வேஸ்வரையா திட்டமிடலின் முன்னோடி அவங்க எழுதின புக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு பினிஷிங்ல என்ன கொடுத்தாங்கன்னா, இவர் வந்து எங்கு திவானாக இருந்தார். எக்கனாமிக்ஸ் படிச்சவங்களுக்கு பெரும்பாலும் இது தெரிய வாய்ப்பு இல்லை. சரியா, ஹிஸ்டரி படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கவனமா இருங்க. எங்கு திவானாக இருந்தவர்? மைசூரில் திவானாக இருந்தவர் எம் விஸ்வேஸ்வரையா அவர்கள். அவர் தான் 1934ல ஒரு புக் எழுதி இருக்கிறாங்க. என்ன புக்குமா? பிளான்ட் எக்கனாமி ஃபார் இந்தியா. இது ஒரு 10 ஆண்டுகால திட்டம். சரியா, ரஷ்யா வந்துட்டு 5 ஆண்டு கால திட்டத்தை முறைப்படி செயல்படுத்தினாங்க. இவங்க சொல்றது 10 ஆண்டு கால திட்டம். ஒரு வருஷத்துக்கே நமக்கு நாக்கு தள்ளும், அந்த அளவுக்கு பணத்தை ஒதுக்கி நம்ம வந்து ஒரு திட்டமிடுறதுக்கு. இவர் சொன்னது எத்தனை வருஷமா? 10-year பிளான் வந்துட்டு சஜஸ்ட் பண்றாரு. யாரு? எம் விஸ்வேஸ்வரையா. சரியா, 10-year பிளான் வாஸ் சஜஸ்டட் பை எம் விஸ்வேஸ்வரையா. எங்க திவானாக இருந்தார்? மைசூர்ல. இவர் தான் அணைக்கட்டின் தந்தை. இவர் வந்து படிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் கண்டிப்பாக. சரிங்க, எம் விஸ்வேஸ்வரையா அவர்கள் படிச்சது என்னமா? சிவில் இன்ஜினியரிங். இவர் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர். இவருடைய பர்த்டே என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15. இவர் இந்த தினம் இந்தியாவில் என்ன தினமா? நேஷனல் இன்ஜினியர்ஸ் டே, தேசிய பொறியாளர்கள் தினம் இந்தியாவில் எந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் படிச்ச எம் விஸ்வேஸ்வரையா அவர்கள். அப்ப பாத்தீங்கன்னா அவர் பேசிக்கா அவர் யாரு? ஒரு இன்ஜினியர், மறந்துடக்கூடாது. ஆனா பொருளாதாரத்துல திட்டமிடல் ஒரு கான்செப்டை சூப்பரா இந்தியாவில் முறைப்படி அமல்படுத்தியவர், செயல்படுத்தியவர் யார் தான்? அறிமுகப்படுத்தியவர் எம் விஸ்வேஸ்வரையா. எந்த புத்தகத்துல? பிளான்ட் எக்கனாமி ஃபார் இந்தியா. இவருடைய பிறந்த நாள் தான் இந்தியாவில் தேசிய பொறியாளர்கள் தினம் செப்டம்பர் 15ஆம் தேதி, மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஓகே, பாருங்க, இந்த எம் விஸ்வேஸ்வரையா அவர்களுக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்கு. என்ன பாருங்க, என்ன ஸ்பெஷல்? பொருளாதார திட்டமிடலின் முன்னோடி. சரியா, பயோனியர் ஆஃப் எக்கனாமிக் பிளானிங். பயோனியர் ஆஃப் எக்கனாமிக் பிளானிங் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்திய திட்டமிடலின் சிற்பி அப்படின்னு கேட்ட யார சொல்லணும்? ஜவஹர்லால் நேரு தான் சொல்லணும். இங்க பொருளாதார திட்டமிடலின் முன்னோடி பயோனியர். சரி, பயோனியர் ஆஃப் எக்கனாமிக் பிளானிங். பயோனியர் ஆஃப் எக்கனாமிக் பிளானிங் இன் இந்தியா அப்படின்னு கேட்டா எம் விஸ்வேஸ்வரையா அவர்கள். திருப்பி சொல்றேன், கவனம் பாருங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்தியாவில் திட்டமிடலின் சிற்பி அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. பொருளாதார திட்டமிடல் முன்னோடி என்று அழைக்கப்படும் நபர் எம் விஸ்வேஸ்வரையா அவர்கள். சரிங்களா? சரி, இந்திய திட்டமிடல் தந்தையும் என்று அழைக்கப்படும் நபர் யாருன்னு கேட்டாலும் யார்தான்? எம் விஸ்வேஸ்வரையா. சிற்பினா மட்டும்தான் நேரு, தந்தைன்னு சொன்னாலும் முன்னோடி அப்படின்னு சொன்னாலும் யார்தாமா? எம் விஸ்வேஸ்வரையா அவர்கள். மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? இவர் சொன்ன அந்த 10 ஆண்டு கால திட்டத்தை அப்போது இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த யாரு? பிரிட்டிஷ்காரன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப நம்மகிட்ட தெரியும் சொன்னா கூட நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அங்க அப்பா அவர் சொன்னது 10 வருஷம் திட்டம் பயா அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா துறைகளுக்கும் 10 வருஷத்துக்கு நிதி ஒதுக்கணும். சரியா? அதனால இந்த திட்டத்தை யார் ஏற்றுக்கொள்ளவில்லை? பிரிட்டிஷ் அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப என்ன பாக்குறோம்? எம் விஸ்வேஸ்வரையா திட்டம் 1934ல பிளான்ட் எக்கனாமி ஃபார் இந்தியா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டாரு. அந்த புத்தகத்துல எத்தனை ஆண்டு கால திட்டத்தை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு பரிந்துரை செய்யறாரு?
10 ஆண்டு கால திட்டம். கவனமா இருங்க. இவர் வந்துட்டு மைசூர்ல திவானாக இருந்தவர். நிறைய அணை திட்டங்களுக்கு நிறைய ஒரு ஐடியா கொடுத்து இவரோட இதுலதான் இந்த அணை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது. அதனால அணைக்கட்டுகளின் தந்தை என்று அழைக்கப்படும் நபர் இவர் தான். அதே மாதிரி இவருடைய பிறந்த நாள் செப்டம்பர் 15. இவர் படிச்சது சிவில் இன்ஜினியரிங். அதனால இவருடைய பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி இந்தியாவில் தேசிய பொறியாளர்கள் தினம், நேஷனல் இன்ஜினியர்ஸ் டே. கவனமா இருங்க. இந்தியாவில் திட்டமிடல் முன்னோடி அல்லது திட்டமிடல் இந்திய திட்டமிடல் தந்தை அப்படின்னு கேட்ட யார் தான்? எம் விஸ்வேஸ்வரய்யா அவர்கள் தான். மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், இந்திய திட்டமிடல் சிற்பின்னு கேட்டா ஜவஹர்லால் நேரு. அடுத்து போலாமா? அடுத்து இன்னொரு முக்கியமான திட்டம். சரி, அப்படியே ஆர்டர் படி 1934, 38 அப்படியே வந்துட்டே இருப்போம். அதுல அடுத்து பார்க்க போறது ஃபிக்கி திட்டம். சரியா, ஃபிக்கி திட்டம் 1934 தான். சரியா, பாருங்க, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, இதுதான் அவருடைய ஷார்ட் ஃபார்ம். சரியா, ஃபிக்கி திட்டம் அப்படிங்கிறது பாருங்க, அவருடைய விரிவாக்கம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி 1938 வரும். சரி, ஓகேவா? இந்திய வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு. இந்த ஃபிக்கி அமைப்பானது உருவாக்கப்பட்ட ஆண்டு 1927. ஓகேவா? எதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது? இந்தியாவில் நடைபெறுகிற எல்லா வர்த்தகம் தொழில்துறை இதை கட்டுப்படுத்தும் தலைமை அமைப்புக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா ஃபிக்கி. இந்த ஃபிக்கி திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முன்னணி முதலாளிகளால் உருவாக்கப்பட்டது. சரி, பெரிய பெரிய முதலாளிகளால் உருவாக்கப்பட்டதுனால இதை யார் எதிர்க்கிறா? தாதாபாய் நவ்ரோஜி, இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு அழைக்கப்படுகிற தாதாபாய் நவ்ரோஜி. இந்த தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தான் இந்தியாவில் தேசிய வருமானத்தை முதலில் கணக்கிட்டவர். இந்த தாதாபாய் நவ்ரோஜி தான் இந்த ஃபிக்கி திட்டத்தை எதிர்த்தார். ஒரு கவனமா இருங்க, இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா? அடுத்து காங்கிரஸ் திட்டம். சரிங்களா, இது 1934 தான். சரி, காங்கிரஸ் திட்டம் 1938. சரிங்களா? தேசிய திட்டக்குழு. சரியா, நேஷனல் பிளானிங் கமிட்டி. முன்னாடி பிளானிங் கமிஷன் வரும், இங்க பாக்குறது நேஷனல் பிளானிங் கமிட்டி. சரியா, தேசிய திட்டக்குழு உருவாக்கியவர் சுபாஷ் சந்திர போஸ். அந்த தேசிய திட்டக்குழுவின் தலைவராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. பாத்துக்கோங்க. சரியா, 1938ஆம் ஆண்டில் ஓகேவா இந்திய தேசிய காங்கிரஸ் ஐஎன்சியோட தலைவராக இருந்தவர், இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். சரிங்களா, அவரு தலைவராக இருக்கும்போது இந்தியாவுல தேசிய திட்டக்குழு சரிங்களா உருவாக்கப்பட்டது. உருவாக்குனது மட்டும்தான் நேதாஜி அவர்கள். ஆனா அதுக்கு யாரு தலைவராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான். சரியா, மாப்பிள அவர் தான். அவர் போட்டிருக்க சட்டை என்னது அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த கதையில தான் வருது. தேசிய திட்டக்குழுவை உருவாக்கியவர் நேதாஜி அவர்கள். ஆனா அதுக்கு தலைவர் நேரு அவர்கள். சரியா, நேரு தான் இந்தியாவில் திட்டமிடலில் சிற்பி. யார் தந்தை? எம் விஸ்வேஸ்வரய்யா. சரிங்களா, ஓகே. இந்த தேசிய திட்டக்குழு காங்கிரஸ் பேரில் உருவாக்குனதுனால அது என்ன சொல்லுவாங்கன்னா காங்கிரஸ் திட்டம் என்றும் அழைப்பாங்க. கவனமா இருங்க. சரியா, சரி, இந்த தேசிய திட்டக்குழுல 15 உறுப்பினர்கள் இருந்தாங்க. இது தவிர 29 துணை குழுக்களையும் அந்த உறுப்பினர்களை கொண்டது. கவனமா இருங்க, இத்தனை உறுப்பினர்கள் 15 உறுப்பினர்கள் கொண்டது இந்த தேசிய திட்டக்குழு. கவனமா இருங்க, தலைவர் ஜவஹர்லால் நேரு. ஓகேவா? இந்த 1938 உருவாக்கப்பட்ட இந்த குழுவானது 1949ஆம் ஆண்டில் தன்னுடைய அறிக்கையை இந்திய அரசிடம் சமர்ப்பித்தது 1949ல. அதுக்கப்புறம் தான் திட்டக்குழு அந்த கான்செப்ட்லாம் வருது. கவனமா இருங்க. சரிங்களா, ஓகே. இந்த குழுவால் தீட்டப்பட்ட திட்டம் காங்கிரஸ் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப இந்த ஏரியால நம்ம என்ன பார்க்கிறோம்? ஃபிக்கி திட்டம் 1934 தான். சரி, 1934ல உருவாக்கப்பட்டது. கவனமா இருங்க, இந்த திட்டமானது முன்னணி முதலாளிகளால் உருவாக்கப்பட்டது. அதனால இதை எதிர்த்தவர் யாருமா? தாதாபாய் நவ்ரோஜி. ஏன்னா முதலாளிகள் அவங்களுக்கு ஃபேவரா தான் திட்டங்களை சொல்லியிருந்தாங்க. அதனால அதை எதிர்த்திருப்பாரு தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்ததாக காங்கிரஸ் திட்டம் 1938. 1938ல ஐஎன்சியோட தலைவராக இருந்தவர் நேதாஜி. நேதாஜி அவர்களால் உருவாக்கப்பட்ட தேசிய திட்டக்குழு நேஷனல் பிளானிங் கமிட்டியோட தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் ஜவஹர்லால் நேரு. இந்த குழுல 15 உறுப்பினர்கள் இருந்தாங்க, மறந்துடக்கூடாது. சரிங்களா, ஓகே. அடுத்து போலாமா? அடுத்து முக்கியமான ஒரு திட்டம் பாருங்க, பம்பாய் திட்டம். சரியா, பாம்பே பிளான் சொல்லுவாங்க. இப்ப மும்பைங்கிற பேர் மாறிச்சு இல்லையா, அப்போ வந்து பாம்பே பிளான். பாம்பே பிளான். சரிங்களா, இது வந்துட்டு எப்ப உருவாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 1944ல உருவாக்குறாங்க. ஓகேவா, அவருடைய கருத்துக்கள் எல்லாமே பரிந்துரைகள் எல்லாமே சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டு 1944ல. ஓகேவா, சரி பாருங்க, மறுபடியும் சொல்றேன், இந்த திட்டங்கள் எல்லாமே முன்னணி தொழிலதிபர்கள் முன்னணி தலைவர்களால் இந்திய அரசு ஆங்கில அரசுக்கு பரிந்துரைத்த திட்டங்கள். சரிங்களா, கவனமா இருங்க.
பம்பாயை சேர்ந்த 8 முன்னணி தொழில் அதிபர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். ஃபேமஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃப்ரம் பாம்பே. பாம்பேனாலே தொழில் அதிபர்கள் தான். இப்ப யாரு? முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி, சரியா, மும்பை இந்தியன்ஸ் அப்படி நிறைய போட்டிருக்கல. அதே மாதிரி அந்த டைம்ல டாடா, பிர்லா, இதே மாதிரி ஒரு 8 முன்னணி தொழில் அதிபர்களால் முன்மொழியப்பட்ட ஒரு திட்டத்துக்கு தான் பேரு பாம்பே திட்டம். எந்த வருஷம்? 1944. ஓகேவா? இந்த திட்டத்தின் பெயர் பாருங்க, இந்திய பொருளாதாரத்தின் முன்னேற்றத்திற்கான திட்டம். இந்த தலைப்புல தான் ஒரு அறிக்கையை அரசிற்கு சப்மிட் பண்றாங்க. என்ன பேர்ல? இந்திய பொருளாதாரத்தின் முன்னேற்றத்திற்கான திட்டம். சரிங்களா? இந்த பம்பாய் குழு 1947 அமைக்கப்பட்டது. அதனுடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டு 1944. பெரும்பாலும் இதுதான் கொடுத்திருப்பாங்க எக்ஸாம்ல கேட்கும்போது. சரிங்களா? சரி, இந்த பம்பாய் திட்டம் அப்படிங்கிறது அவங்களுடைய பரிந்துரைகள் எல்லாமே எதற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது? தொழில் மயமாக்குதல், இண்டஸ்ட்ரியலைசேஷன். சரிங்களா? சும்மா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னைக்கு முன்னேறது? எதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க? ஒரு தொழில் மயமாக்குவதற்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்பதான் இந்தியா சூப்பரா டக்குன்னு முன்னேறும் அப்படின்னு சொன்னது யாரு? மும்பையை சேர்ந்த 8 தொழில் அதிபர்கள். ஓகேவா? அவங்க பரிந்துரை செய்தது எத்தனை ஆண்டு திட்டம்? 5 ஆண்டுகால திட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க. எம் விஸ்வேஸ்வர் அவர்கள் சொன்னது 10 ஆண்டுகால திட்டம். இந்த மும்பையை சேர்ந்த 8 தொழில் அதிபர்கள் 15 வருஷத்துக்கு நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க? தொழில்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்பதான் நம்ம உருப்பட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? இந்த திட்டத்துக்கு பேர் தான் திட்டம் பாம்பே திட்டம். கவனமா இருங்க. 1944. அடுத்து போலாமா? அடுத்ததாக பாருங்க, காந்திய திட்டம். சரியா? முக்கியமான திட்டம் 1944 தான். இதுவும் சரி, பாம்பே திட்டம் மாதிரி இந்த காந்திய திட்டமும் 1944 தான். இந்த திட்டம் எஸ்.என். அகர்வால்னா ஸ்ரீமன் நாராயண் அவர்களால் உருவாக்கப்பட்ட, ஸ்ரீமன் நாராயண் அவர்களால் உருவாக்கப்பட்ட அல்லது பரிந்துரைக்கப்பட்ட ஒரு திட்டத்தின் பெயர் காந்திய திட்டம். சரிங்களா? இந்த திட்டமானது காந்தியின் பொருளாதார சிந்தனையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? காந்திஜி என்பவர், மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியாவோட முதுகெலும்பு, பேக் போன் ஆஃப் இந்தியா அப்படின்னு எதை சொல்லுவாரு? கிராமங்களை தான் சொல்லுவாரு. வில்லேஜ் தான் இந்தியாவோட முதுகெலும்பு, பேக் போன் சொல்லியிருப்பாரு. ஒரு கிராமம் அப்படின்னா அங்க என்ன தொழில் நடக்கும்? பெரும்பாலும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு விவசாயம் நடக்கலாம், இல்லைன்னா குட்டி குட்டி சில சிறு தொழில்கள் நடக்கலாம். சரிங்களா? இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, காந்திய திட்டம்ங்கிற ஒரு பேர்ல எஸ்.என். அகர்வால் அவர்கள் ஒரு திட்டத்தை பரிந்துரை செய்யறாரு. அந்த திட்டத்துல எதுக்கு வந்து பரிந்துரை பண்றாங்க? எதுக்கு போக்கஸ் பண்ணணும், முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்றாங்க? வேளாண் வளர்ச்சி, குடிசை தொழில் வளர்ச்சி, அதன் மூலம் கிராமப்புற முன்னேற்றம். அப்ப காந்திஜி அப்படின்னா நம்ம ஞாபகம் வேண்டியது இந்தியாவோட முதுகெலும்பு கிராமம். சரிங்களா? அந்த கிராமங்கள்ல கண்டிப்பா எந்த தொழில் தான் நடக்கும்? வேளாண் தொழில் நடக்கும், அந்த குடிசை தொழில்களும் நடக்கும். இந்த இரண்டும் நடந்தா அந்த கிராமம் என்னாகும்? முன்னேற்றம் அடையும். அப்படி சொல்லிட்டு ஒரு பரிந்துரை சொன்னது யாருமா? காந்திய திட்டம். அதை அறிமுகப்படுத்திய ஸ்ரீமன் நாராயண் அகர்வால். ஓகேவா? கவனம் பாருங்க. எப்பவுமே இந்த பேரை ஃபுல் நேம் தெரிஞ்சுக்கோங்க. சும்மா எஸ்.என். அகர்வால் போனீங்கன்னா, அகர்வால்னா காஜல் அகர்வால், வேற என்ன கீர்த்தி அகர்வால், என்ன சோனியா அகர்வால், நிறைய அகர்வால் இருக்குது. அங்க 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு அகர்வால் கொடுத்துருவாங்க. கவனமா இருங்க. ஸ்ரீமன் நாராயண் அகர்வால். கவனமா இருங்க. அடுத்ததாக மக்கள் திட்டம், பீப்புள்ஸ் பிளான். சரியா? பீப்புள்ஸ் பிளான் சொல்லுவாங்க. மக்கள் திட்டம் இது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா எம்.என். ராய் அவர்களால் முன்மொழியப்பட்ட ஒரு திட்டம். சரிங்களா? எம்.என். ராய் 1945. ஓகேவா? அது வந்து 44. எம்.என். ராய் திட்டம், மக்கள் திட்டம் எப்போ? 1945. 2ஆம் உலக போர் தொடங்கிய அந்த டைம்ல மக்கள் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரியா? இது சமதர்ம கொள்கை அடிப்படையில், சோசியலிஸ்ட் அப்படி சொல்லுவாங்கல்ல, சமதர்ம கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்தில் எம்.என். ராய் அவர்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா, வேளாண்மை தொழிலுக்கு சம முக்கியத்துவம் வழங்கியது. சரிங்களா? தொழில்துறைக்கும் சம முக்கியத்துவம் வழங்கியது. அதாவது இதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு விடுபட்டு இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோமா. எம்.என். ராய் அவர்களால் ஒரு திட்டம் பரிந்துரைக்கப்பட்டது. திட்டத்தின் பெயர் மக்கள் திட்டம். அது என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இதுக்கு முந்தைய திட்டத்தில் என்ன பார்த்தோம்? காந்தி திட்டத்துல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லியிருப்பாங்க? வேளாண் தொழில், அப்புறம் கிராம பொருளாதார முன்னேற்றம், குடிசை தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லியிருப்பார். இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, எப்ப மக்களே நீங்க என்ன பண்ணுங்க? வேளாண்மை பண்ணுங்க, விவசாயத்தை பண்ணுங்க. ஆனா என்ன பண்ணுங்க? நவீன தொழில்நுட்பம், சரியா, மாடர்னைசேஷன் சரியா, அல்லது மெக்கனைசேஷன், விவசாயத்தை நீங்க செய்யுங்க, ஆனா நவீன தொழில்நுட்பங்களை இயந்திரமயமாக்கி, சரிங்களா, சும்மா பழைய மண்வெட்டி எடுத்து வெட்டி எடுக்கிறாம நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நீங்க விவசாயம் பண்ணுங்க. நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் போது எது ஆட்டோமேட்டிக்கா அதிகரிக்கும்? வேளாண் உற்பத்தி, வேளாண் உற்பத்தி அளவு அதிகரிக்கும். வேளாண் உற்பத்தி அளவு அதிகரிக்கும்னா உணவு தானியங்களின் உற்பத்தி அளவு அதிகரிக்கும். அப்படி அதிகமா கிடைச்ச உணவு தானியங்களை, ஓகேவா, யார் வச்சிருப்பாங்க அந்த டைம்ல? லேண்ட்ல நிறைய ஜமீன்தார்கள், பெரிய பெரிய ஆட்கள் தான் நிறைய நிலம், 500-1000 ஏக்கர் வச்சிருப்பாங்க.
அரசு திட்டத்தின் கீழ் இப்படி நவீனமயமாக்கப்பட்ட விவசாயத்தை மேற்கொள்ளும் போது கிடைச்ச நிறைய உணவு தானியங்களை பெரிய பெரிய ஆட்கள் ஒரு ஆட்களே பதுக்கி வச்சிடக்கூடாது. அப்படி அதிகரிச்ச உணவு தானியங்களை மக்களிடம் யாரே விநியோகம் செய்ய வேண்டும்? அரசே. ஓகேவா? இங்க பாத்துக்கோமா, மக்கள் திட்டத்தை சொன்னது எம்.என். ராய் அவர்கள். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேளாண்மை பண்ணுங்க, ஆனா என்ன பண்ணுங்க, நவீனமயமாக்கி அல்லது இயந்திரமயமாக்கி நீங்க வந்து விவசாயத்தை பண்ணுங்க. அப்படி மாடர்னைசேஷன் மெக்கனைசேஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ப்ரொடக்ஷன் அதிகமாகும். அப்படி அதிகமா ஆன அந்த ஃபுட் கிரைன் ப்ரொடக்ஷனை மக்களிடம், பொதுமக்களிடம், சாதாரண மக்களிடம் யாரே விநியோகம் செய்ய வேண்டும்? டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஸ்டேட் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அரசே விநியோகம் செஞ்சாதான் குறைஞ்ச விலைக்கோ அல்லது இலவசமாகவோ சூப்பரா தரமா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்லியிருப்பாரு. அதனால பேரு மக்கள் திட்டம். அதிகரித்த வேளாண் உணவு தானியங்களை மக்களிடமே அரசை விநியோகம் செய்ய வேண்டும். அதனால இந்த திட்டத்தின் என்ன பேருமா? மக்கள் திட்டம் சொல்லியிருப்பாரு. இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் எம்.என். ராய். எம் ஃபார் மக்கள், எம் ஃபார் எம்.என். ராய் அப்படிங்கிற லிங்க் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாது. சரியா? அடுத்ததாக பாருங்க, சுதந்திரத்திற்கு பிந்தைய திட்டமிடுதல். சரியா? சுதந்திரத்திற்கு பிறகு. சரிங்களா? அதான் 1947க்கு அப்புறமா என்னென்ன திட்டங்கள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற லைட்டா பார்க்கலாம். பாருங்க, சர்வோதயா திட்டம். சர்வோதயா. சரியா? சர்வோதயா திட்டம். சரிங்களா? 1950. இந்த திட்டத்தை அரசிற்கு பரிந்துரை செய்தவர் ஜெயபிரகாஷ் நாராயணன். ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்கன்னா ஜே.பி. நாராயணன் சொல்லுவாங்க. இவர் தான் ஜனதா கட்சியை உருவாக்கியவர். 1977ல ஜனதா பார்ட்டியை உருவாக்கியவர். இதனைத் தொடர்ந்து 1970 அந்த டைம்ல காங்கிரஸ் அல்லாத முதல் இந்திய பிரதமர் யாருமா? மொராஜி தேசாய் அவர்கள் இந்த ஜனதா கட்சியை சேர்ந்தவர் தான். அந்த கட்சியை உருவாக்கியவர் ஜெயபிரகாஷ் நாராயண். அவர் வந்துட்டு இந்திய அரசிற்கு ஒரு திட்டத்தை பரிந்துரை செய்யறாரு. அந்த திட்டத்தோட பேர் தான் சர்வோதயா திட்டம். சரிங்களா? இந்த திட்டம் ஜே.பி. பிளான் என அழைக்கப்பட்டது. ஓகேவா? இந்த திட்டம் யாருடைய ஐடியா? ஒரு ஐடியா பேஸ் பண்ணி இந்த திட்டத்தை சொல்லியிருப்பாரு. யார் அப்படின்னு சொல்லி பாருங்க, மகாத்மா காந்தி மற்றும் ஆச்சாரியா வினோபா பாவே ஆகியோரின் சிந்தனையின் அடிப்படையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. ஏற்கனவே நம்ம ஒண்ணு பார்த்திருந்தோம். என்ன திட்டம்? காந்திய திட்டம். அது வந்துட்டு காந்தியோட ஐடியா தான். அந்த திட்டத்தை சொன்னது எஸ்.என். அகர்வால், ஸ்ரீமன் நாராயண் அகர்வால். இங்க பக்கத்து சர்வோதய திட்டம். இந்த திட்டம் இரண்டு முக்கியமான நபருடைய ஐடியாவை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாரு ஜெயபிரகாஷ் நாராயணன். யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒண்ணு காந்திஜி, இன்னொருத்தவங்க பார்த்தா வினோபா, ஆச்சாரியா வினோபா பாவே ஆகிய சிந்தனையின் அடிப்படையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்துல எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்னு அவர் வந்து பரிந்துரை செஞ்சிருப்பார் அப்படின்னா, வேளாண்மை, சிறு குறு தொழில் வளர்ச்சி, கிராமப்புற மேம்பாடு. சரிங்களா? அதாவது ஒரு கிராமம்னா என்னமா நடக்கும்? ஒரு கிராமத்துல நம்ம செய்யக்கூடிய தொழில் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கும்போது ஒண்ணு வேளாண்மை நடக்கலாம், அக்ரிகல்ச்சர் நடக்கலாம், அல்லது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் சிறு தொழில் நடக்கலாம். அதை விட்டீங்கன்னா குடிசை தொழில், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ அக்ரிகல்ச்சர், ஸ்மால் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாம் இந்த மூணும் தான் ஒரு கிராமத்துல அதிகபட்சம் ஒரு தொழிலாக நடந்து கொள்ள முடியும். சரிங்களா? இப்படி எல்லா தொழில்களும் இந்த திட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்டதுனால, எல்லா தொழில்கள்னா சர்வமும் அப்படி சொல்லாம எல்லா திட்டங்களுக்கும், எல்லா கிராமங்களில் நடைபெறுகிற எல்லா தொழில்களுக்கும் முக்கியத்துவம் வழங்குவதனால சர்வமும் அடங்கிய என்ன திட்டம் சொல்லலாம்? இத சர்வோதயா திட்டம். ஒரு வேளாண்மை, சிறு தொழில், குடிசை தொழில், சரி, அக்ரிகல்ச்சர், ஸ்மால் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். இதை தாண்டி வேற என்னமா நடக்கும் போது கிராமங்கள்ல? சரிங்களா? அதனாலதான் சர்வமும் அடங்கிய திட்டம் அப்படின்னு கேட்டா சர்வோதயா திட்டம். அதை பரிந்துரை செய்தவர் ஜெயபிரகாஷ் நாராயணன். இவங்களுடைய கருத்துக்கள் யாருடைய கருத்துக்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்திஜி மற்றும் ஆச்சாரியா வினோபா பாவே. சரிங்களா? இதுதான் சுதந்திரத்துக்கு பிறகு உருவாக்கப்பட்ட முதல் முக்கியமான ஒரு திட்டம். கவனமா இருங்க. அடுத்ததாக இது காமனா உள்ளது. சரிங்களா? இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பின்னாடி பார்க்க போறோம். இருந்தாலும் லைட்டா ஒரு ஒன் லைன்ல பாத்துக்கலாம். சரிங்களா? 5 ஆண்டு திட்டங்கள். 1951ஆம் ஆண்டு இந்தியாவில் முதல் முறையாக 5 ஆண்டு திட்டம் தொடங்கப்பட்டது. கடைசியாக 2012 முதல் 2017ஆம் ஆண்டு வரை 12வது 5 ஆண்டு திட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட். திட்டக்குழு அமைக்கப்பட்ட நாள் மார்ச் 15, 1950. இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளானிங் கமிஷன் தான். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பின்னாடி அடுத்தடுத்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? திட்டக்குழு அமைக்கப்பட்ட நாள் மார்ச் 15, 1950. இதனுடைய முதல் 5 ஆண்டு திட்ட காலம் 1951 இருந்து 1956. கடைசி மற்றும் 12வது 5 ஆண்டு திட்டத்தின் காலம் 2012 முதல் 2017. இதுதான் 5 ஆண்டு திட்டங்கள் தொடர்பாக ஒரு சின்ன ஷார்ட்டா நோட்ஸ். ஓகேவா? ஷார்ட்டா பார்க்கிறோம். இதை பத்தி ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டங்களை நீங்க எதிர்பார்க்கிறத விட ஜாஸ்தியா சூப்பரா பார்க்க போறோம். கவனமா இருங்க. அடுத்து நிதி ஆயோக் திட்டங்கள். இந்த திட்டக்குழு கலைக்கப்பட்டு அதுக்கு பதிலாக உருவாக்கப்பட்டது என்னதுமா? இந்த நிதி ஆயோக். சரிங்களா? 2017 முதல் 2032 வரை. அப்படின்னா இது வந்துட்டு 15 ஆண்டு கால திட்டமிடுதல். நிதி ஆயோக்னா என்ன ஞாபகம் வர வேண்டும்? 15 ஆண்டு கால திட்டமிடல். சரிங்களா?
சரி, இந்த நிதி ஆயோக் முன்னாடி திட்டக்குழு கலைக்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 17, 2014. 2014ஆம் ஆண்டு பிஜேபி, பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து ஆட்சி பிடிக்கிறாங்க. அவங்க வந்த உடனே கம்ப்ளீட்டா திட்டக்குள்ள விட்டுட்டாங்க. அதுக்கு பதிலாக தான் எதை உருவாக்குனாங்க? நிதி ஆயோக். சரிங்களா? அப்படி நிதி ஆயோக் உருவாக்கப்பட்ட நாள் ஜனவரி 1, 2015. இந்த அமைப்பு அறிமுகப்படுத்திய ஒரு திட்டத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகால திட்டமிடல். சரிங்களா? இதுதான் இந்தியாவில திட்டமிடலின் வரலாறு. சரிங்களா? நிறைய பார்த்திருக்கோம். ரஷ்யாவில இருந்து, அமெரிக்காவில இருந்து உலக பொருளாதார பெருமந்தம், அதனைத் தொடர்ந்து எம் விஸ்வேஸ்வர் அவர்கள் பார்த்தோம், தேசிய திட்டக்குழு பார்த்தோம், ஃபிக்கி திட்டம், காங்கிரஸ் திட்டம், அப்புறம் எஸ்.என். அகர்வால் திட்டம், பாம்பே திட்டம், மக்கள் திட்டம், சர்வோதய திட்டம், அதுக்கு அடுத்து 5 ஆண்டுகால திட்டம், நிதி ஆயோக் திட்டங்கள் எல்லாமே பார்த்திருக்கோம். இனிமே அடுத்து வர்ற வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன பார்க்க போறோம் சொல்ல பார்க்கலாம். இதனைத் தொடர்ந்து கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திட்டமிடலின் வரையறைகள், சரியா, சில டெபினிஷன் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி திட்டமிடலின் வகைகள் என்ன இருக்கு, டைப்ஸ் ஆஃப் பிளானிங், ஓகேவா, அதை பார்த்துட்டு அதனைத் தொடர்ந்து திட்டக்குழுனா என்ன, என்டிசினா என்ன, ஓகேவா, அவங்க வந்து 5 ஆண்டு திட்டங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிருந்தாங்க, 5 ஆண்டு திட்டங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிதி ஆணையம், நிதி ஆயோக், இப்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம சூப்பரா பார்க்க போறோம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அப்படி நம்ம நடுவில் கேட்கிறேன். அப்பப்போ கேள்விகள் கேட்கும்போது மறக்காம பதில்களை சிறப்பான முறையில சொல்லுங்க. ஏன்னா சும்மா பார்த்துட்டே இருக்கிறத விட கேட்கிற கேள்விகளுக்கு நம்ம அப்பப்போ சரியான முறையில பதில் சொன்னாதான் சிறப்பா இருக்கும். சரிங்களா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.